ஸோ ஜென்ரலாகவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 100% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பொருள் வாங்கினாங்க அப்படின்னா, ஒரு பைக் வாங்கினாங்க, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினாங்க, ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்கினாங்கன்னா அது மினிமம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் வச்சிருக்க பர்சன்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ஃபோன் எனக்கு தெரிஞ்சு 2015 வாங்கின ஃபோனை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்க பர்சன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்து மினிமம் ஒரு 5 வருஷமாவது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, 80% ஆஃப் பீப்புள். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா iPhone 16 வாங்கியிருப்பாங்க, இந்த வருஷம் iPhone 17 வாங்கியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு புது கார் வாங்கியிருப்பாங்க, அந்த காரை விற்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வேற ஒரு கார் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் இந்த லக்ஸுரியஸ் திங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொருட்கள் மேலே வந்து பயங்கர ஆர்வம் வந்து சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன வருதோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை உடனே தேடி போய் வாங்குவாங்க. பழைய பொருட்களை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பொருட்களை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப் டு டேட்டு இன்றைக்கி ஒரு புது ஃபோன் வருதா, அந்த அவங்க ஐஃபோன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஐஃபோனில் 16 யூஸ் பண்ணால் அது 17 யூஸ் பண்ணுவாங்க, 17 போயிடுச்சு அடுத்து 18 வருதா 18 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு பொருட்கள் மேலே எல்லாத்தையுமே லேட்டஸ்ட்டு கார், லேட்டஸ்ட்டு கேட்ஜெட்ஸ், லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அளவுக்கு அதிகமான ஆசைகள் இருக்கும். ஜாதகத்தில் இந்த ராகுங்கிற கிரகம் வந்து இட்ஸ் நாட் அ பிளானட், இட்ஸ் அ ஷேடோ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நம்ம பிளானட் தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா ஜோதிடர்களுமே உங்களுக்கு பிளானட் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ராகு பிளானட் வந்து யாருக்கு பவராக இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு கேட்ஜெட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மேலே ரொம்ப பேராசை கொண்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மெயினாக அதை எப்படி உங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுனா, உங்கள் ஜாதகத்தில் கடகராசியில் ராகுங்கிற ஒரு கிரகம் இருந்தாவோ, அப்படி இல்லாட்டி கும்பராசியில் ராகுங்கிற ஒரு கிரகம் இருந்தாவோ, அப்படி இல்லாட்டி உங்கள் ஜாதகத்தில் ரிஷபராசியில் ராகுங்கிற கிரகம் இருந்தாவோ, நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த லக்ஸூரியஸ் திங்ஸ், லக்ஸூரியஸ் பொருட்கள்லாம் இருக்கிற கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், கார்ஸு, வெஹிக்கிள்ஸு, பைக்கு இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஓல்டு வெர்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது பிடிக்காது. அப்டேட்டட் வெர்ஷன்ஸ், கரண்ட் டெக்னாலஜியில், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்னென்ன பொருட்கள்லாம் வருதோ, டிவி அதே மாதிரி மாற்றுறது, டிவி OLED போடுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுங்கிற ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பவர் ஆயிடுச்சுன்னா அவங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷன் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபோனில் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணால் கூட கரண்ட் OS தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ குட் டைம் உங்களுக்கு லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா குட் டைம் அஸ்ட்ராலஜியை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் முன்னக்கூடி சொன்ன வழியே எந்த ஒரு பரிகாரமோ எதுவுமே நம்ம அஸ்ட்ராலஜி முறையில் கிடையாது. அதுவும் நடக்கவும் செய்யாது.